பிலேயாமும் பாலாகும். பிலேயாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாலாக் பிலேயாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடு உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? என்னிடத்திற்கு வராமல் இருந்ததென்ன? ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கனம் பண்ண மாட்டேனா என்றான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன். ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ? தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்றான். பிலேயாம் பாலாகுடனே கூட போனான். அவர்கள் கீரியாத் ஊசோத்தில் சேர்ந்தார்கள். அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிலேயாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான். மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏறப்பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். பிலேயாமும் பாலாகும் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய இஸ்ரவேலுக்கு இவர்கள் இருவரும் கூட்டுச் சேர்ந்து சத்துருக்களாக இருக்கிறார்கள். பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை சபிப்பான் என்றும் அப்போது அவர்கள் சபிக்கப்பட்ட ஜனமாக இருப்பார்கள் என்றும் பாலாக் நம்பிக்கையோட இருக்கிறான். பாலாக் பிலேயாமிடம் பேசும்போது அவனுடைய வார்த்தையில் உறுதியும் நம்பிக்கையும் இருக்கிறது. பிலேயாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போகிறான். மோவாபின் பட்டணம் மட்டும் என்பது அர் என்னும் பட்டணமாக இருக்கலாம். மோவாபியரின் பிரதான பட்டணங்களில் இதுவும் ஒன்று. பாலாக் பிலேயாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடு உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? என்னிடத்திற்கு வராமல் இருந்தது என்ன? ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கனம் பண்ண மாட்டேனா என்று சொல்லுகிறான். பிலேயாமின் வார்த்தையில் உறுதியும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, நிச்சயமும் இல்லை. தான் வந்த காரியம் நிறைவேறுமா என்னும் சந்தேகம் பிலேயாமின் மனதில் ஏற்பட்டிருக்கிறது. பாலாகோ பிலேயாமை முழுவதுமாய் நம்புகிறான். ஆனால் தன்னை நம்பி பிரயோஜனமில்லை என்றும் தன்னால் பாலாகுக்கு உதவி செய்ய முடியுமோ முடியாதோ என்றும் தனக்கு நிச்சயமாய் தெரியவில்லை என்பது போலவும் பிலேயாம் பேசுகிறான். பிலேயாம் பாலாகை நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன். ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ? தேவன் என் வாயில் அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்று சொல்லுகிறான். தேவன் தன் வாயில் அளிக்கும் வார்த்தையை மட்டுமே பிலேயாமினால் பேச முடியும். அவர் அவனுடைய வாயில் அளிக்காத வார்த்தையை பேசுவதற்கு பிலேயாமிற்கு எந்தவித வல்லமையும் இல்லை. ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னால் ஆகுமோ என்று பிலேயாம் சொல்லுகிற வார்த்தைக்கு ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு தன்னிடத்தில் வல்லமை இல்லை என்பது பொருளாகும். பிலேயாம் இஸ்ரவேலை சபிக்க விரும்புகிறான். ஆனால் அவனால் இஸ்ரவேலை சபிக்க முடியாது. அதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். தேவன் தன் வாயிலே அளிக்கும் வார்த்தையை மாத்திரமே பிலேயாமால் சொல்ல முடியும். அந்த வார்த்தை இஸ்ரவேலை சபிக்கும் வார்த்தையாக இருக்காது. பிலேயாம் தன்னிடத்தில் வந்ததினால் பாலாக் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறான். தன்னுடைய ஆசை நிறைவேறும் என்னும் நம்பிக்கை பாலாகுக்கு இருக்கிறது. ஆனால் பாலாகின் ஆசையை நிறைவேற்ற முடியும் என்னும் நம்பிக்கை பிலேயாமினிடத்தில் இல்லை. பிலேயாமின் மனதில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் தான் வந்த வேலையை தாமதமில்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். பிலேயாம் பாலாகுடனே கூட போகிறான். அவர்கள் கீரியாத் ஊசோத்திலே சேருகிறார்கள். அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிலேயாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்புகிறான். கீரியாத் ஊசோத் என்னும் பெயருக்கு தெருக்களின் பட்டணம் என்று பொருள். பாலாக் பிலேயாமுக்கு ஒரு குறைவும் வைக்கவில்லை. தன்னுடைய பிரபுக்கள் மூலமாக பிலேயாமுக்கு சொல்லி அனுப்பினது போல பாலாக் அவனை நன்றாய் கனம் பண்ணுகிறான், அதிகமாய் உபசரிக்கிறான். பிலேயாம் மோவாப் தேசத்திற்கு பத்திரமாக வந்து சேர்ந்திருக்கிறான். மோவாபியர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். தங்கள் தேசத்திற்கு பிலேயாம் பத்திரமாய் வந்து சேர்ந்திருப்பதற்காக பாலாக் தன் தெய்வங்களுக்கு பலிகளை செலுத்தி நன்றி சொல்லுகிறான். பாலாக் தன் விக்கிரக தெய்வங்களுக்கு ஆடு மாடுகளை பலியிட்டு அந்த மாம்சத்தினால் பிலேயாமுக்கும் அவனோடு கூட இருக்கிறவர்களுக்கும் விருந்து செய்கிறான். பாலாக் பாகாலுடைய மேடுகளில் ஏறி பலியிட்டிருக்க வேண்டும். பிலேயாமும் பிரபுக்களும் கீழே இருக்கிறார்கள். பிலேயாம் பாகாலை வழிபட்டவன் என்பதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனாலும் பிலேயாம் பாகாலின் மேடைகளில் ஏறி இஸ்ரவேல் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்க்கிறான். பாலாகும் பிலேயாமும் நேரத்தை வீணாக்கவில்லை.
மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணுகிறான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் இஸ்ரவேல் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்க்கிறான். பாலாக் பிலேயாமை தன் ரதத்தில் ஏற்றி தன்னுடைய ராஜ்யத்தின் உயர்ந்த மேடுகளில் ஏற பண்ணுகிறான். பிலேயாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போலவும் கர்த்தரை பிரியப்படுத்துவது போலவும் நடிக்கிறான். பிலேயாமின் மனதில் பாலாகை பிரியப்படுத்த வேண்டும் என்னும் எண்ணமே நிரம்பி இருக்கிறது. பாலாக் அந்த அளவுக்கு பிலேயாமை உபசரித்து கனம் பண்ணுகிறான்.